மூன்றாவது, தேவ பக்தி உள்ளவர்களோடு ஐக்கியமா இருக்கணும். பவுல் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டானோ அதன் பிறகு பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 28வது வசனத்துல, அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில்னா யார்கிட்ட தெரியுமா? அப்போஸ்தலர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய். எப்போ ரட்சிக்கப்பட்டானோ அதன் பிறகு அவன் எதோடு யோசனை பண்ணலேன்னு கலாத்தியர் 1 இருக்கும் தெரியுமா? மாம்சத்தோடும். அந்த பழைய கம்பெனியெல்லாம் விட்டுட்டார். பழைய கம்பெனியெல்லாம் விட்டுட்டார். யார்கிட்ட தான் போக்கும் வரத்துமா இருக்கிறார் தெரியுமா? ஆமென். அந்த அப்போஸ்தலர்களிடத்துல. இப்படி இருந்தவன் யாராவே மாறிட்டான் தெரியுமா? அப்போஸ்தலனாவே மாறிட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். யாரோட ஐக்கியம் வைக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். அது எனக்கு இன்னார தெரியும், இன்னைக்கு இதுதான், இன்னைக்கு இதெல்லாம் தான் எனக்கு இந்த எம்எல்ஏவே தெரியும், இந்த மினிஸ்டர் இருக்கார்ல, இவங்க இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்களா. இன்னைக்கு இதுல ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ பக்தி உள்ளவர்களோடு ஐக்கியம் ரொம்ப தேவை. தேவ பக்தி உள்ளவர்களோடு. ஆமென். என்னாகமம் 11வது அதிகாரத்துல 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களுக்குள் இருந்தேன்னா யாருக்குள் இருந்த? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலருக்குள் யாரும் இருந்தாங்க? ரட்சிக்கப்படாதவங்களும் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 37ல, இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு போனார்கள். 38ல அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது மன்றி. இந்த பல ஜாதி அப்படின்னு இங்க பிரித்து சொல்லப்பட காரணம் என்னன்னா, இவங்க யாருமே இரத்தத்தால மீட்கப்பட்டவங்க கிடையாது. இஸ்ரவேல் வீட்டு மேலதான் என்ன தெளிக்கப்பட்டிருக்கிறது? அவன் இரத்தத்தால மீட்கப்படாமலும் மேகத்துக்கு கீழே அநேகர் உண்டு. இரத்தத்தால மீட்கப்படாமலும் சபையில அநேகர் சொல்லுங்க உண்டு. அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான ஜனங்கள், அந்த இரத்தத்தால மீட்கப்படாம தான் அந்த பல ஜாதி வெரைட்டி பார்ப்பாங்க. ஜாதி வெரைட்டி குத்துதோ. நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு இடிக்குதுன்னா உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்கலாம் ஒரே கூட்டம், இஸ்ரவேலர். புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க. இரத்தத்தால் மீட்கப்படாம சபையில் இருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் யார் தெரியுமா? பல ஜாதி. அந்த நார் இந்த நார் எல்லாம் சேர்ந்து கிடக்கும். இவங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னும் அதையும் இதையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் எதை மறுதளிக்கிறேன் தெரியுமா? நான் மீட்கப்பட்டதை மறுதளிக்கிறேன். பைபிள் சொல்லுகிறத உங்க மத்தியில சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. இப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம்? மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 11 நாள். நான் யாத்திராகமத்தில் ஜம்ப் பண்ணி என்னாகமத்துக்கு போய் 2 நாள் ஆச்சு. என்னாகும் 11 நாள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. நமக்கு இறைச்சி கொடுப்பவன் யார்? ஏன் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்டவன்? நாங்க சர்ச்சில் உள்ளவங்க கூட தானே பழகுறோம், எல்லாம் ரைட்டு தான். சர்ச்சுக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்டவங்களும் உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதாவது உலக ஆசையே, நம்ம சர்ச்சுக்கு வர ஒருத்தங்களே உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம ஒரே சர்ச்சு தான் பிரதர், பிரைஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு இம்மைக்குரியதையே உங்கள்கிட்ட பேசி பேசி உங்களுக்குள்ள ஆசையை தோணுனாங்கன்னா, பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேளுங்க. ஆமென். சில பார்க்குறாங்க, கேட்க முடியாது பிரதர். ஏன்? பேசுறதே நான் தானே, எப்படி கேட்க முடியும்? கேட்டா நாங்கெல்லாம் ஒரே 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 மேகத்துக்கு கீழே தான் வந்திருக்கிறோம். இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க, ஆனா ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இந்த கூட்டம், இந்த பல ஜாதியின் கூட்டம் இருக்குல்ல, இவங்க ரத்தம் தெளிக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இரத்தத்தால கழுவப்பட்டு, அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று எடுக்கிற ஞானஸ்நானம் மட்டும்தான் வேதம் அங்கீகரிக்கிற, பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்நானம். ஆமே, நான் வந்து சர்ச்சில் மெம்பர் ஆகலாம், கொஞ்ச நாள் வந்திருந்து பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சொல்லி சர்ச்சில் மெம்பர் ஆயிடலாம். ஆனா பரலோகத்தில் மெம்பர் ஆக முடியாது. இன்னைக்கு சர்ச் மெம்பர்ஷிப் தானே நமக்கு வெயிட்டா இருக்கு. பரலோக மெம்பர்ஷிப் அது பார்த்துக்கலாம், எங்க பார்க்கலாம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தையே காண மாட்டான். பிரவேசிக்கிறது ரெண்டாவது, எங்க முதல்ல பார்ப்போம். அட்லீஸ்ட் கண்ணுக்காவது மோசைக்கு தூரத்திலிருந்து காட்டினார்ல, அப்படியாவது காட்டுவாரா? காட்டவே மாட்டாராம். ஒருவன் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னா, என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து நம்முடைய வாயை திறந்து இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாய், அப்பா என் பாவத்தை இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, நீங்கள் தான் என் ஆண்டவர், நீங்கள் தான் என் ரட்சகர், இனி என் வாழ்க்கை உம்முடையதப்பா என்று சொல்லி மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கும் அந்த செகண்டே அவருடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கிறது. அப்படி சுத்திகரிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? உடனே போய் ஞான ஸ்நானம் செய்யணும். அதுதான் மார்க்கு 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினை. ஆமென். இந்த வாரம் உங்களுக்கான வாரம். ஆமென். கர்த்தர் ஞான ஸ்நான ஆராதனை வைத்திருக்கிறார். இது ரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம். இந்த செய்திக்கு வர டைம் ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸில் முடிக்கிறேன். அப்போ நம்முடைய ஃபெலோஷிப் யாரோடுன்னு பார்க்கணும், யாரோட ஐக்கியம், இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. 4வது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:11 இருக்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில். அப்போ டெய்லி அந்த வேர்ட் ஆஃப் காடால் நான் என்ன ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். Fill yourself with the word of God. டெய்லி நீங்கள் வசனம் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப படிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நிறைய ஆடியோ பைபிள் நிறைய இருக்குங்க. தமிழுக்கு தமிழ் இருக்குது, இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் இருக்குது, மலையாளத்துக்கு மலையாளம் இருக்குது. நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருங்க. புரியுதோ புரியலையோ நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. உங்கள் வசனம், அந்த வசனம் என்பது என்ன தெரியுமா? பட்டயம். இந்த பட்டயம் எதையே வெட்டும் தெரியுமா? லிவியாத்தானும் நீண்ட பாம்பையே வெட்டி போடும். அப்போ அந்த பாம்பையே வெட்டுதுன்னா பாம்பின் கிரியைகள்லாம் ஏமாத்துறோம். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பட்டயம் பாம்பை வெட்டிட்டுனா நல்ல திராட்சை ரசத்தை தரும், திராட்சை தோட்டம் உண்டாகும். அப்போ டெய்லி உங்களை ஃபில் பண்ணிட்டே இருங்க. வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட் கேட்டுட்டே இருக்கு. திடீர்னு ஒரு மறுரூபம் உண்டாகுங்க, நமக்கே தெரியாது. வசனத்தால் நிரப்பிட்டே இருக்கணும். வாலிபர்கள் பிள்ளைங்களாம் பைபிள் படிக்கிறாங்களான்னு பெற்றோர் பார்க்கணும். வாலிபர்களாக நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? எங்க? ஆமாம், பைபிள் படிக்காமல் சும்மா வந்து வெள்ளையும் போட்டுட்டு வந்துட்டு இப்போ எனக்கு விடுதலைன்னு சொன்னால் ஓடிரும்பார். ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண அந்த ஜாய தாவீது எப்படி அனுபவிப்பார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லி கொடுக்குற மார்க்கத்தில். தாவீதே, வேர்ட் ஆஃப் காடால் உன்னை ஃபில் பண்ணு. ஓ என்ன ஜாய், ஆண்டவர் எனக்கு சொல்யூஷன் சொல்லிட்டார். உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 5வதாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில் ஏதாவது ஒன்றில் உன்னை ஈடுபடுத்திக்கொள். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எது ஆண்டவருக்கு பிடிக்காது தெரியுமா? மத்திய 20வது அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்லுவார். அதில் ஆண்டவர் சொல்லுவார், அந்த வீட்டு எஜமான் புறப்பட்டு போகும்போது 3வது வசனத்தில், கடை தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு அப்படின்னு இருக்கும். 6வது வசனத்தில் 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு. அப்போ அந்த சும்மா நிற்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சும்மா இருந்தாலே அவன் யாரா மாறிடுவான் தெரியுமா? வீணரா மாறிடுவான். தேவையில்லாம யோசித்து, அவங்க என்ன பார்த்து சிரிக்கல, இவங்க என்ன பார்த்து முறைச்சாங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? சும்மா இருந்து. அப்படி அதுவும் கரண்ட் கட்டுன்னா
அப்படியே இருந்து புழுங்கி, அப்படியே இருந்து எதையாவது சொல்லி எதையாவது பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பாட்டை கூட்டி வைக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பாட்டே போட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது சும்மா சும்மா இருக்கிறது. இது கிங்டம்க்கு, அதாவது தேவ ராஜ்யத்தில் இதை இப்படியும் அந்த பைபிள் ஸ்டடியில் இதை குறித்து ஆண்டவர் பேச வச்சாங்க. அதாவது தேவனுடைய காரியத்தில் நான் எதுலையாவது என்னை ஈடுபடுத்தலைன்னா பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா? சும்மா இருக்கிறேன். யுத்த காலம் வந்தது, யுத்த காலத்தில் யுத்தம் செய்யணும். தாவீது யுத்தத்துக்கு போகிறதுக்கு பதில் வீட்டில் இருந்துட்டான். அவன் சும்மா இருந்ததுனால ஈவினிங் பால்கனிக்கு போனான். அவன் யுத்தத்தில் போய் அடிபட்டா வெளியே காயம் ஏற்படும், வெளியே காயம் ஏற்படும் சொல்லிட்டு சும்மா இருந்தா பாருங்க, வாழ்க்கையில் காயம் ஏற்பட்டது. சும்மா தானே இருக்கிறோம், பால்கனியில் போவோம், அங்கே என்னது முடிஞ்சு. ஒழுங்கா யுத்தத்துக்கு போயிருந்தா அந்த இரத்தப்பழி வந்திருக்காது. அப்ப தாவீது பத்சேபாளை பார்த்தது பாவம், அதான் பாவம். ஆனா அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? இங்க இருப்போன்னு அவன் நினைச்சான் பாருங்க. அங்க இருந்து சத்துரு ஸ்டார்ட், அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். போன் எடுத்து தொடைப்போம்ல, அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். எப்பாடா இனி என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் யுத்தத்துக்கு அனுப்பி விட்டுட்டு யாரும் இல்லை சுத்தி சுத்தி பார்க்கறது, யாராவது பார்க்குறாங்களா எத்து பார்க்கறது, சுத்தி சுத்தி பார்க்கறது. யோ பின்னாடி நிற்கிறானா, மீகால் வந்தாளா, அவ சும்மாவே நம்மளை ஓட்டுவா. இப்போ இப்படி பார்த்து யாரும் இல்லையா எத்தி பார்க்கறது. இது தேவையா? ஒழுங்கா யுத்தத்துக்கு போயிருந்தா தாவீது வரானாலே நடுங்குவான். கோலியாத்தை ஒரு கல்லை வீழ்த்தினவன். ஹல்லேலூயா. உன் மேல இருக்கிற கிருபை, உன் மேல இருக்கிற அபிஷேகம். இன்னைக்கு நீ சும்மா இருக்கிற, ஆண்டவரை துதிக்கிறது இல்லை. அவன் ஆண்டவர் சொல்ல முகரூபத்தை எனக்கு காண்பி. ஏதாவது உங்களை என்கேஜாவே வச்சுட்டுருங்க. அப்படி இல்லைன்னா யாரோட என்கேஜ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி வச்சுட்டே இருங்க. இந்த பட்சேபால் மேட்டர்லாம் தாவீது லைஃப்ல புதிய பாட்டில் எழுதும் போதும் உரியாவின் மனைவி ஆகிய அவன் தாவீது இப்படி பார்த்துருப்பார். ஏன் ஆண்டவர் இரு, ஒழுங்கா போச்சொன்ன கேட்டியா நீ, உரியாவின் மனைவியாக. அப்ப ஆண்டவர் அப்படிதான் எழுதி வைக்கிறார். அடுத்து ராஜாக்கள் சொல்லும்போது அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர, அது சங்கதின்றார். யுத்தம் நல்ல புரிஞ்சு ஏதாவது நம்மளை பிஸியாவே வச்சிருக்கணும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில். ஏன்னா நம்ம மரித்து உயர்த்தவர்கள் கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடணுமே, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போல். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. ஜி இந்த கோரஸ் 1-2 சரணங்களை மட்டும் சேர்ந்து பாடி, என் நேசரே எந்தனை காத்து கொள்ளு, என் உள்ளத்தில் எப்போதும் வாசம் செய்யும். பாடுங்க, என் நேசரே. ஆமென். பொன்முகத்தை ஏழையான் பார்க்கும் மட்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை விரும்பி கேட்போம். பரிசுத்தமா என்னை, பரிசுத்தமா என்னை. ஆமென். மாமீசத்தின் இச்சையை வெறுத்து விட்டு, மாமீசத்தின் கிரியையை அழித்து விட்டு, வெறுத்து விட்டு மாமீசத்தின் கிரியையை, ஆமென். மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு, மறுரூபமாக
இயேசுவில் கொண்டு என் ஜீவனின் பெருமையை தள்ளிவிட்டு என் ஜீவனின் இயேசுவில் படைத்து விட்டு என் ஜீவனின் ஆமென் என் ஜீவனாய் இயேசுவை எடுத்துக்கொண்டு ஜெய ஜீவியம் செய்ய ஜெய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன் ஜெய ஜீவியம் செய்ய என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகைய சிந்தை கொண்டு ஹல்லேலூயா ஆமென் என் இயேசுவின் எந்தனை வைத்துக் கொண்டு இயேசுவை போலாக இயேசுவை போலாக இயேசுவை போலாக எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இயேசுவை போலாக கடைசியா ஒரு விஷயம் என் நேசரே எந்தனை காத்து கொள்ளும் என் உள்ளத்தில் எப்போதும் வாசம் செய்யும் என் நேசரே எந்தனை என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே என் உள்ளத்தில் எப்போதும் வாசம் பண்ணுங்கப்பா உன் முகத்தை ஏழைய பார்க்க மட்டும் பரிசுத்தமாய் வாழ ஓரா பாலா தாடா ஷேரே மாமா கரா தரா ரே ஹல்லேலூயா இயேசுவை போலாக இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன் பாவம் அறியாதவரே பாவம் செய்யாதவரே பாவிகளுக்கு விலகினவரே நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் ஆண்டவட்ட கிருபை கேட்கலாமா என்ன நான் டெய்லி உமக்கு முன்பாக வைக்கணும் கரை திரை இல்லாதவனா டெய்லி நான் அதில் மிஸ் பண்ணுறேன்ப்பா மிஸ் பண்ணதுனால எவ்வளோ அழுக்கு எவ்வளோ கரைகள் ஆண்டவரே டெய்லி தாவீதை போல உன் பீடத்தை சுத்தி வரணும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே நான் உம்மை நேசிக்கிறேன் ஏசையா எந்த உயிரை பாடி முடிப்போம். ஆண்டவரே டெய்லி என்ன உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்பா, உங்களுக்கு முன்னாடி வைக்கணும். ஏசாயாவை போல சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே, பவுல போல செதிலெல்லாம் கீழே விடணும் ஆண்டவரே.
கிருபை தாங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவிகளுக்கு விலகினவர், பிசாசுக்கு இடம் கொடாதவர். ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எங்களில் வெளிப்படும்படி எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்து உமக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. நாங்களும் மோசம் போக்குகிற அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள, உமக்குள் எல்லாவற்றிலும் வளர எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மறைத்து கிருபையாய் கர்த்தர் தாங்கி, ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருக்கட்டும். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும்